ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்டில் வந்து தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பில் வந்து ஃப்ரீ ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோ தான் இது. அவங்களே ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு மாடல் பிசிக்கலுமே அவங்களே கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த ஈவெண்ட்டில் தப்பு பண்ணுறீங்க, ஸோ அதுக்கு என்னென்ன இது பண்ணணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ட்ரைனிங்குமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்புக்கு நம்மளோட ட்ரைனீஸ் சார்பாகவும் நம்மளோட யூடியூப் சேனல் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீயாக ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதோட மோர் அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம எவ்ரிடே நம்ம அப்டேட் பண்ணுவோம். நம்மளோட பெல் ஐக்கானுமே நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மாதிரி இந்த ட்ரைனிங் எப்பப்போ நடக்குது அப்படிங்கிற நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி டைம் ஓடிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு நிமிஷத்தை தாண்டிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, நம்ம ஆல்ரெடி அங்கே கயிறுலாம் ஆல்ரெடி கட்டி தான் வச்சுருப்பாங்க கிராஸ் ஆர்மில். பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குமே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கயிறு வந்து நம்ம கிராஸ் ஆர்ம் எல்லாமே நம்மளே கட்டிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் போல்ஸு யூஸ் பண்ணலை. எனக்கு இதுவே பெஸ்ட்டாக இருந்தது. நம்ம நார்மலாக ஏறுற மெத்தடே பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் போல்ஸ் யூஸ் பண்ணல. எனக்கு இதுதான் ஸ்பீட் ஆக்டிவிட்டிஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் இதிலே பழகிட்டேன். ஸோ கட்டைக்குச்சி கட்டிட்டு தான் இருக்கிறேன். கட்டைக்குச்சி மேலே தான் நின்று மாட்ட போகிறேன் இன்றைக்கி. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் போல்ஸு எப்படி யூஸ் பண்ணுறது, போல்ஸு ஆல்ரெடி யூஸ் பண்ணி மாட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதோட வீடியோஸுமே நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி. நம்மளுமே இந்த போல்ஸ் யூஸ் பண்ணி மாட்டுறது எப்படின்னு கூட இன்னும் டீட்டெயிலாக கூட சொல்கிறேன். அதில் கூட எந்த மாதிரி ஈஸியாக மாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஐடியா சொல்கிறேன். ஸோ எப்போவுமே நம்மளோட இடுப்பு கயிறை வந்து நல்லா ஒரு 3 முடிச்சு போட்டுக்கோங்க. 3 முடிச்சு போட்டு சேஃபாக நின்றுக்கோங்க. நிற்கும்போதும் பார்த்தீங்கன்னா போலை ஒட்டி நிற்காம ஃபோல்லேருந்து நமக்கு எப்போவுமே பேக்கில் நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் போலை ஒட்டியே போகாத அளவுக்கு அந்த இடுப்பு கயிறு வந்து கீழே இறங்காது. ஸோ அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. பின்னாடி தான் மோஸ்ட்லி நம்ம நிற்கணும். ஃப்ரண்டில் வரவே கூடாது. அந்த மாதிரி நின்றுக்கோங்க. போலை நம்ம ஒட்டி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டே இருக்கக்கூடாது. போலை விட்டு நம்ம பின்னாடி தான் இருக்கணும். ஸோ கையில் வச்சுட்டே கயிறை அவுத்து விட்டுடலாம். அப்போனா உங்களுக்கு கயிறு சிக்காது. சிக்கிட்டு நீங்கள் கையில் வச்சு மாற்றி இது பண்ணணும். அப்படியே தூக்கி அப்படியே மாட்டிடுங்க. ஸோ நம்ம இது ட்ரைனிங் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் வந்து குத்துக்கல் வலசைன்னு சொல்லுவாங்க. ஐடி ஸ்டாப்னு சொல்லுவாங்கள்ல, ஐடி முக்குன்னு சொன்னிங்கன்னா இறக்கி விட்ருவாங்க. ஸோ அதுலேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் நடக்குது ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் வந்து நமக்கு இப்போது புதன்கிழமை அடுத்து இன்னும் ரெகுலராகவே ரொட்டீனாக நடக்கும். ஸோ நான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணுவேன். இனிமேல் நாளைக்குமே நமக்கு ட்ரைனிங் நடக்க இருக்குது. அதோட வீடியோ வந்து நான் கொஞ்ச நேரத்தில் லிங்க்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதோட நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரொட்டீனாக வாங்க. டெய்லி வந்து கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. க்ரீப்பர் செட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கற்றுக்கலாம். வேல்யூபிளாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து கற்றுக்கோங்க. நமக்கு அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாப்புமே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலராகவே அந்த ஸ்டாப்பும் வந்துடுவாங்க. அவங்க உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம், ஃபாஸ்ட்டாக கற்றுக்கலாம். முக்கியமாக இந்த ஃப்ரீ ட்ரைனிங் வந்து நீங்கள் வேல்யூபிளாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து அடுத்து உங்களுக்கு அவங்க ட்ரைனிங் தரதுக்கு வந்து இன்னும் ஆர்வமாக நிறையா பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ஃபீல்டு அசிஸ்டண்ட் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருப்பீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல். நானுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மாட்டியிருப்பேன். பட்டு 3 நிமிஷத்தில் மாட்டிகிட்டே இறங்குறேன். கிராஸாக மாட்டெல்லாம் 3 நிமிஷத்தில் மாட்டிகிட்டே இறங்கிடலாம். ஸோ அந்தளவுக்கு வேல்யூபிளாக எல்லாருமே ட்ரைனிங் பண்ணுங்கள். முக்கியமாக க்ரீப்பர் செட் வந்து ஃபினிஷிங்காக பண்ணுங்கள் எல்லாருமே. க்ரீப்பர் செட்டு ஃபினிஷிங் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இன்னுமே வர காலத்தில் க்ரீப்பர் செட்டு தான் பெஸ்ட்டாக பார்ப்பாங்க. போல் ஏறுறீங்களா இல்லையாங்கிறத பார்க்குறத விட க்ரீப்பர் செட்டு மஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ உமன்ஸாக இருந்தாலும் மென்ஸாக இருந்தாலும் க்ரீப்பரை பக்காவாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம க்ரீப்பர் தான் மாட்ட போகிறோம். இப்போ நம்ம போல் ஏறி கிராஸ் ஆர்ம் ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ கிராஸ் ஆர்ம் ஃபிட் பண்ணிவிட்டு லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆடுதா இல்லையா அப்படிங்கிறத. ஃபைனலாக செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம கீழே இறங்கிட்டு ஒருத்தவங்க மேலே ஏறி செக் பண்ணாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ நீங்களே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இடுப்பு கயிறெலாம் அவுத்துட்டு கயிறெலாம் சிக்காமல் கால் வச்சு இறங்குங்க. நம்மளோட இது போடும்போது இப்போ கூட போல் ஷூ போடும் கூட கொஞ்சம் பார்த்து ஷேப்பாக இறங்குங்க.
ஸோ செகண்ட் ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா க்ரீப்பர் செட்டு. நம்ம முடித்தது 1:30 முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். 1:25 1:30 முடிச்சிருந்தோம். ஸோ ஒயருமே வேல்யூபிளான ஒயர். அதாவது என்ன சொல்லுது, நமக்கு பிசிக்கலில் எந்த ஒயர் கொடுப்பாங்களோ அந்த ஒயர் தான் கொடுக்குறாங்க. 2 ஒயரில் அலாய் தான் கொடுக்குறாங்க. அது நல்லா ஹார்டாகவே தான் இருக்குது. ஹார்ட் ஒயர் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. நைஸ் ஒயர்லாம் இல்லை. பிசிக்கலுக்கு எந்த ஒயர் வருமோ அந்த ஒயர் கரெக்டான ஒயராக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தான் எனக்கே இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், வளைச்சி பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம இது பண்ணோம். இந்த மாதிரி கவுண்டிங்குமே 20 சுற்றுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபினிஷிங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க க்ரிப்பரை பொறுத்தளவு. ஸோ ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. கோஸாவுமே 1.5 அடி, மினிமம் 1.5 அடி இருக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா சார் ஒருத்தர் டைம் வச்சு தான் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சார் டைம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ கயிறுமே இன்றைக்கி புது கயிறுனால கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது. ஸோ பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. தேர்ட் ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 3 கிராஸ் சம் தூக்கிட்டு வரணும். ஸோ நான் அங்கே செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு தூக்கிட்டு வரேன் பாருங்கள். ஸோ நான் 36 செகண்டில் ஓடிட்டேன் இன்றைக்கி. இதுவுமே சார் டைம் வச்சுட்டு நம்ம கூட ஓடி வர அளவுக்கு இருந்தது. நல்லா எஃபெக்டிவாக ட்ரைனிங் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. உண்மையிலே தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்புக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஸோ இது மாதிரி இன்னும் டெய்லி ட்ரைனிங் நடக்க இருக்குது. ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.